மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை வெளியிட்டது பாஜக. வாரணாசியில் பிரதமர் மோடி, காந்திநகரில் அமித்ஷா, லக்னோவில் ராஜ்நாத் சிங் ஆகியோர் மீண்டும் போட்டி. ராஜஸ்தானின் கோட்டாவில் சபாநாயகர் ஓம் பிர்லா, அமேத்தியில் ஸ்மிருதி இரானி போட்டி. மதுராவில் நடிகை ஹேம மாலினியும், திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபியும் வேட்பாளர்களாக அறிவிப்பு. பாஜகவின் 195 வேட்பாளர்களில் 47 பேர் 50 வயதுக்கு குறைவானவர்கள். பட்டியலினத்தவர்கள் 27 பேர், பழங்குடியினர் 18 பேர் மற்றும் பெண்கள் 28 பேர் களம் காணுகின்றனர். பாஜக முதல் வேட்பாளர் பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் 34 பேர் மற்றும் 2 மாநிலங்களின் முன்னாள் முதலமைச்சர்கள் இடம் பிடித்தனர். கேரளாவில் உள்ள மலப்புரம் தொகுதிக்கு இஸ்லாமியரை வேட்பாளராக அறிவித்தது பாஜக. பெங்களூரு ஒயிட்ஃபீல்டில் உள்ள பிரபல ராமேஸ்வரம் கஃபேயில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் சந்தேகப்படும் நபரின் சிசிடிவி காட்சிகள். தொப்பி அணிந்தவாறு பதற்றத்துடன் நடந்து செல்லும் நபர் குறித்து போலீசார் விசாரணை. உணவகத்துக்குள் தொப்பி, முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர் டைம் பாம் வைத்து குண்டை வெடிக்கச் செய்ததாக சித்தராமையா தகவல். மர்ம நபர் வந்த பேருந்தை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவர் எங்கிருந்து ஏறினார் என்பதை விரைவில் கண்டுபிடிப்பார்கள் என உள்துறை அமைச்சர் பேட்டி. பெங்களூருவில் ஐஇடி வகை குண்டு வெடித்ததாக கூறப்படும் நிலையில் அதன் பாகங்கள் குறித்த புகைப்படங்களை வெளியிட்ட போலீசார். சிப்புகள், பேட்டரிகள், ஒயர்கள், டைமர் போன்ற பாகங்களை சேகரித்துள்ள தடயவியல் நிபுணர்கள். இனி அங்கும் இங்குமாக கூட்டணி மாறிக்கொண்டே இருக்கப் போவதில்லை என பிரதமருக்கு உறுதியளித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமருடனே இருப்பதாக கூறியதை மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி வரவேற்ற பிரதமர். மக்களவைத் தேர்தலில் பெண்கள் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெல்லும் என பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு வங்கத்தில் கடந்த 2 நாட்களில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்ததாகவும் பெருமிதம். பெங்களூரு குண்டுவெடிப்பின் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த டிஜிபி உத்தரவு. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் சந்தேக பட்டியலில் உள்ளவர்களின் நடமாட்டங்களையும் தீவிரமாக கண்காணிக்க முடிவு. ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலை பெற்ற சாந்தனை காலத்தே வெளிநாடு செல்ல மத்திய அரசின் அனுமதியை பெற்றுத்தராத காரணத்தால் மரணமடைய நேரிட்டுள்ளது. இறுதி காலத்தில் தனது குடும்பத்தினருடன் வாழ முடியாமல் போனதற்கு திமுக அரசே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை 44 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் மெட்ரோ ரயில் சேவையிலும் மாற்றம். காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை புதிய அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமாக சார்பில் குழு அமைக்கப்பட்ட பின்னர் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஜி.கே. வாசன் பேட்டி. மார்ச் 4ஆம் தேதி பிரதமரின் சென்னை வருகைக்கு பின்னர் மீண்டும் தமாகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். மக்களவைத் தேர்தலில் களமிறங்கினால் கமல்ஹாசன் கை சின்னத்தில் போட்டியிடுவார் என்பது தவறான தகவல் என செல்வப் பெருந்தகை பேட்டி. கமல்ஹாசன் எங்களிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் விளக்கம். திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விசிக தேர்தலை சந்திக்கும் என்பதில் மாற்றமில்லை என திருமாவளவன் அறிவிப்பு. 3க்கும் குறைவான தொகுதிகளை திமுக வழங்க முன்வந்தால் மீண்டும் 3 தொகுதிகளை வழங்குமாறு கேட்கப்படும் என பேட்டி. திருச்சி மாவட்டம் லால்குடியில் சொத்து பிரச்சனை காரணமாக தந்தையின் சகோதரி மற்றும் அவரது வீட்டை அடித்து நொறுக்கிய கும்பல். உடைக்காதீர்கள் உடைக்காதீர்கள் என மூதாட்டி கண்ணீர் விட்டு கதறுவதையும் பொருட்படுத்தாமல் அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 4ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கொரோனாவுக்கு பின் மாரடைப்புகள் அதிகரிக்க தடுப்பூசிகள் காரணம் அல்ல என்பது ஐசிஎம்ஆர் ஆய்வில் உறுதி. இந்தியாவின் கொரோனா தடுப்பூசிகள் 150 நாடுகளில் நற்பெயரை பெற்று தந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம்.
போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய 8 வங்கிக் கணக்குகள் முடக்கம். ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை. முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்ணை டார்லிங் என அழைப்பது இபிகோவின் கீழ் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது. மதுபோதையில் பெண் காவலரை டார்லிங் என அழைத்த நபருக்கு தண்டனையை உறுதி செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஒரே மாதத்தில் சுமார் 1 கோடி லட்டுகளை வாங்கிச் சென்ற பக்தர்கள் கடந்த மாதத்தில் மட்டும் 111 கோடியே 71 லட்சம் ரூபாயை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினர். இயற்கை மருத்துவத்தில் போலி சான்றிதழ் பெற்ற வழக்கில் V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் விஜயராகவன் திடீர் கைது. நெஞ்சுவலிக்கு மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவரை கோவைக்கு அழைத்து வந்த நிலையில் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் 2018ஆம் ஆண்டு கல்லூரி வாசலில் மாணவியை குத்தி கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது மகளிர் சிறப்பு நீதிமன்றம். ஒருதலை காதலை ஏற்க மறுத்த மாணவி போலீசில் புகார் அளித்ததால் ஜாமீனில் வெளியில் வந்த இளைஞனின் வெறிச்செயலுக்கு தண்டனை. அரசியல் பணிகளில் இருந்து விடுவிக்குமாறு சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பாஜக தலைவர் JP நட்டாவிற்கு கௌதம் கம்பீர் வேண்டுகோள். விரைவில் நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் சீசனில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக பணியாற்ற ஒப்புக்கொண்டுள்ளதால் கோரிக்கை.